இந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் வந்து புதுசாக ஒரு ஆஃபீஸ் போட்டாங்க. அந்த ஆஃபீஸோட திறப்பு விழாக்கு வந்து ரஜினி போயிருந்தார். அப்போ இந்த ஆஃபீஸ் எல்லாம் சுற்றி காமிச்சிட்டு இருக்கும்போது கமல் சொன்னார், நம்ம படத்துக்கு ஒரு படம் நீங்கள் பண்ணணும், ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலுக்கு நீங்கள் ஒரு படம் பண்ணணும், அது ஒரு பெரிய கௌரவமாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ரஜினி இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஓகே கமல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் உடனே ஒத்துக்கிட்டார் அப்படின்னா, ரஜினிக்கு வந்து கமல் மேலே பெரிய மரியாதை. பல வருடங்களாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 வருடங்களாக வந்து ரஜினியும் கமல் வந்து ஒரு நல்ல நண்பர்களாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை ஈகோ இருந்தால் கூட அதெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து நல்ல நண்பர்களாக தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினி உடனே வாக்குறுதி கொடுத்துட்டார். அது தொடங்குறதுல சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்துச்சு. ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணால் என்ன அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடுவில் போச்சு. சரி அது பண்ணலாம் அப்படின்னு பேசினாங்க. அப்போ பேசினப்போ பார்த்தீங்கன்னா டேரக்டர் யாரை போடுறது அப்படின்ற ஒரு டவுட் எல்லாம் நிறைய வந்துச்சு. அப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு ஒரு கதை ஒன்று சொன்னார். இப்போ இந்த கூலிக்கு அப்புறம் அது வந்து பெரிய பெரிய லெவலில் ரஜினிக்கு வந்து பெருசாக விருப்பம் கிடையாது. அதுவும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் கூலி படம் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்டிடியூட்லாம் நிறைய மாற்றங்கள் அது ரஜினி வந்து பார்த்து நோட்டீஸ் பண்ணியிருக்கிறாரு. அதனால் மறுபடியும் தொடர்ந்து லோகேஷோட பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் ரஜினிக்கு இருக்குது.